வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய சர்மம் ஆரோக்கியமாக பளபளப்பாக இருக்கிறதுக்கு, அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை நம்ம பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய சர்மம் தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சர்மத்தினுடைய ஆரோக்கியத்தில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது நம்முடைய சர்மத்தை பொலிவாகவும் எப்பொழுதுமே இளமையாகவும் மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு சரும செல்கள் சேதத்திலிருந்தும் நம்மளுடைய சருமத்தை அதுதான் பாதுகாக்கும். எனவே நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்கிறதுக்கு என்னென்ன ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தக்காளியை ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தக்காளியில் லைகோபின் அதிக அளவு நிறைந்திருக்கு. இந்த லைகோபின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் சரும சேதத்திலிருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதோடு சருமத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது தொற்றுகளையும் தடுக்கிறது. அதனால சருமத்தினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். தக்காளியை சேலட் போல எடுத்துக்கொள்வதன் மூலமாக மற்ற காய்கறிகளுடனும் சேர்த்து தினமும் எடுத்துக்கொள்வதனாலையும் அதிக அளவிலான லைகோபினை நம்மளால பெற முடியும். இதன் மூலமாக சருமம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சேலட் போன்ற வடிவங்களையும் நீங்கள் தக்காளி சாப்பிடலாம். அதே போல தக்காளி உங்களுடைய உணவுகளையும் சேர்த்து சாப்பிடலாம். ப்ளூபெரிஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். ப்ளூபெரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பழம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும சேதத்திலிருந்து உங்களுடைய சரும செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பொதுவாக தொற்றுகளை குறைத்து சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ப்ளூபெரியை ஸ்நாக்ஸ் போலவோ அல்லது ஸ்மூத்தியாக செய்தோ அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வது நல்லது. இதனால நம்மளுடைய சருமம் பார்த்தோம்னா மின்னக்கூடிய பளபளப்பான அந்த சருமத்தை பெற ஆரம்பிக்கும். ஸ்பினாச் எடுத்துக்கொள்வது சருமத்தை நமக்கு ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளும். ஸ்பினாச்சில் சரும ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ ஆகியவை நிறைந்திருக்கின்றன. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து சரும செல்களில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு ஸ்பினாச்சில் விட்டமின் இ இருக்கு. இது சருமத்தை எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்டா நீரேற்றத்தோட வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால சருமம்லாம் நமக்கு வறண்டு காணப்படாது, எப்போதுமே நீரேற்றமாக இருக்கும். கீரைகளை சாலட் வடிவத்திலேயோ ஜூஸ் ஆகவோ பொரியலாகவோ எந்த வடிவத்தில் வேணுமானாலும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நம்ம அந்த கீரைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளை கிழங்குல பீட்டா கரோட்டின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சரும சேதத்திலிருந்து நம்மளை பார்த்துக்கோம்னா பாதுகாக்கும். நம்மளுடைய சருமம் தொற்றுகள் எதுவும் உண்டாகாமல் பாதுகாத்துக்கிறது சர்க்கரை வெள்ளை கிழங்கு தான். அதோடு பீட்டா கரோட்டின் நம்மளுடைய சருமத்தை மென்மையானதாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால ரஃப் ஃபேஸ் நமக்கு இருக்காது. நம்மளுடைய ஃபேஸ் ரொம்பவே ஷைனிங்கா மாறிடும், சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா மாறிடும். அப்போ சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருந்திருக்கக்கூடிய அந்த சேலட் நமக்கு, அதாவது சர்க்கரை வெள்ளைக்கிழங்குடைய ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்க சேலட் ஆகவோ ஸ்மூத்தி ஆகவோ பொரியலாகவோ வேக வைத்தோ நம்மளுடைய சமையலில் எப்படி வேணா நம்மளுடைய உணவுகளில் நம்மளுடைய ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்க்கும் போது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு நம்மளுடைய சருமத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வால்நட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரும ஆரோக்கியம் மேம்படும். வால்நட்ஸ்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்கு. இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான ஒரு அடிப்படை ஊட்டச்சத்து. அதனால இந்த ஒமேகா 3 வேணும்னா நம்ம வால்நட் எடுத்துக்கலாம். சருமத்தில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும், அதாவது தொற்றுகளும் பிக்மெண்டேஷன் போன்றவையெல்லாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதோடு சருமத்தை எப்போதுமே நீர் சத்தோட வைக்கிறதுக்கு இந்த வால்நட்ஸ் உதவிகரமாக இருக்கும். வால்நட்ஸை தினசரி நம்ம ஸ்நாக்ஸ் ஆகவோ ஸ்மூத்திகளில் கலந்து சாப்பிடுவது, ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து நம்ம வால்நட்ஸை தினமும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மிகவும் ஆரோக்கியமான சருமத்தை நம்மளால பெற முடியும். டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சருமத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளோட டார்க் சாக்லேட்ல பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. இது சருமத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சரும தொட்டுகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய டார்க் சாக்லேட்டை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். நல்ல முகத்தோட்டத்தை நமக்கு கொடுக்கும். அதனால நம்ம சருமத்தில் எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாம, முகப்பருக்களும் இல்லாம, டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்களை நீக்கி மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை டார்க் சாக்லேட் நமக்கு கொடுக்கும்.
முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சருமம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சரும ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய முட்டையில அதிக அளவிலான புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இந்த புரதங்கள் சருமத்தை பாதுகாப்பதோடு சருமம் சேதமடையாமல் பாதுகாத்துக் கொள்ளும். சுருக்கங்கள் எதுவும் சருமத்தில் ஏற்படாமல் இந்த முட்டையில் இருக்கக்கூடிய புரதங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ளும். அதுவும் குறிப்பா முட்டையினுடைய அந்த வெள்ளை சதைப்பகுதி அதுதான் புரோட்டீன் அதிகமாக கொண்டது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சருமத்தை சேதமடையாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்லாம் இருக்கு. ஆம்லேட், அதாவது இந்த மாதிரி ஆஃப் ஆயில் வடிவங்கள், பொடி மாஸ் வடிவங்கள், இந்த மாதிரி வடிவங்களில் நீங்கள் முட்டை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டை உணவுகள்லாம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. நீராவில் வேக வைத்த முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய உணவில் தினசரி இந்த நீராவில் வேக வைத்த முட்டையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய உடலும் வலுவாகவும் சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு கிரீன் டீயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. இது சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது சருமம் மற்றும் உடல் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் சருமத்தை நன்றாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். கிரீன் டீயை தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளில் எடுத்துக்கொள்வது நல்லது. இது சருமத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், சருமத்திலும் எந்த விதமான சுருக்கங்களும் சேதங்களும் இல்லாமல் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கிரீன் டீ உதவிகரமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான கொழுப்பு மூலங்களை அதிகமாக கொண்டிருக்கிறது தேங்காய் எண்ணெய். சருமத்தை நீரேற்றமாகவும் மென்மையாகவும் வைத்திருக்க தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்கள் தேங்காய் எண்ணெயில் அதிகம். சருமத்தில் தேங்காய் எண்ணெய் நேரடியாக அப்ளை செய்வதோடு மட்டுமின்றி தினசரி சமையலுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது சருமத்தில் எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் ஆரோக்கியமான சருமம் நமக்கு கிடைக்கும். பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரும ஆரோக்கியம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். சருமத்தை பாதுகாக்க உதவக்கூடிய விட்டமின் இ சத்து நிறைந்திருக்கக்கூடியது பாதாம். விட்டமின் இ சருமத்தை சேதமடையாமல் பார்த்துக் கொள்வதோடு சருமத்தை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும். இதனால நம்மளுடைய சருமம் வறட்சி எல்லாம் ஏற்படாது. நம்ம பாதாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினமும் ஒரு கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் பருப்பு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு சருமமும் பொலிவடையும். இந்த ஒரு கைப்பிடி அளவு என்பது நபருக்கு நபர் மாறுபடலாம். அதாவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். இரவில் தூங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய சருமத்தை பாதாம் எண்ணெய் கொண்டு மசாஜ் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் உங்களுடைய சருமத்தில் மேம்பட ஆரம்பிக்கும் போது சருமம் எந்த விதமான சுருக்கங்கள் இல்லாமல் நலமோடு இருக்கும். சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சருமம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சருமத்தை பாதுகாக்க உதவக்கூடிய விட்டமின் இ சத்து நிறைந்தது சூரியகாந்தி விதைகள். ஸோ சூரியகாந்தி விதைகளையும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். சூரியகாந்தி விதைகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ சத்து நம்மளுடைய சருமத்தை சேதமடையாமல் பாதுகாத்துக் கொள்வதோடு சருமத்தை எப்போதுமே நீரேற்றத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். நீரேற்றத்துடன் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் எப்போதுமே நீர் சத்து நிறைந்து காணப்படும். இதனால நம்மளுடைய சருமம் ரஃபா இருக்காது, வறட்சி தன்மையோட இருக்காது. ஒரு பளபளப்பான மின்னக்கூடிய பொலிவான மிருதுவான சருமம் நமக்கு இருக்கும். அப்படியே ஸ்நாக்ஸ் போல கூட நம்ம அந்த சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கலாம். சேலட் போன்றவற்றில் கூட இந்த சூரியகாந்தி விதைகளை சாப்பிடும் போதும் நம்மளுடைய சமையலில் சூரியகாந்தி விதைகளை சேர்த்து சாப்பிடும் போதும் நமக்கு சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரக்கோலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரும ஆரோக்கியம் மேம்படும். ஃப்ரக்கோலி அடிக்கடி உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா சருமத்திற்கு முதுமை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலுக்கு எதிராக போராடுவதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஃப்ரக்கோலியில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருந்திருக்கு. ஃப்ரக்கோலி இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராடுவதால சரும செல்கள், அதாவது நம்மளுடைய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சேதமடையாமல் பார்த்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரக்கோலி உதவிகரமாக இருக்கிறதால சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உணவுகள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் கவர்ச்சியாகவும் வைத்துவதற்கு உதவக்கூடிய சிறந்த வழிகள். இவற்றின் மூலம் உங்களுடைய சருமத்தை நீங்க பாதுகாத்து போதுமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல உங்களுடைய சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸை நீக்கிறதுக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் சருமத்தை எப்போதுமே வறட்சி அடையாமல் செய்யறதுக்கு நீங்க போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ முதல்ல தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு போதுமான அளவுக்கு, அதாவது குறைந்தது ஒரு மனிதன் 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஆரோக்கியமான முறையில் தண்ணீர் குடிக்கும் போது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை வெளியேற்றும் போது சருமத்தை எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய முகப்பருக்களோ கரும்புள்ளிகளோ கண் கருவலிங்களோ எதுவும் இல்லாமல் முக சுருக்கங்கள் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். இப்போ நீங்க தொடர்ந்து இந்த உணவுகளை சாப்பிடுவாங்க, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கும் போது சருமம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.